வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சென்னை லைஃப் ஸ்டைலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டான சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நாகர்கோவில் கேரளா சைடில் இது மோதகம்னு சொல்லுவாங்க. அங்கே பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதுதான் தேவையான பொருள். நான் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுட்டு அப்புறம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சிருங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கூட நம்ம இதில் தான் எடுத்துக்க போகிறோம். 1/2 கப் துருவின தேங்காய், 1 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, பொடிச்ச ஏலக்காய், 2லேருந்து 3 ஸ்பூன் நெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன்னா இப்போ அதே சட்டியில் வெள்ளை பாகு காய்ச்சி கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போது இதில் நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். வெல்லம் காய்ச்சும் போது பதம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ இது கொஞ்சம் வற்றி நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு. இப்போது இதில் ஏலக்காய் பொடி, தேங்காய் 2 இதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சிடலாம். ஆற வச்சோன்னா இன்னும் நல்லா இறுகி பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அது ஆற நேரத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மைதா, அரிசி மாவு, லைட்டாக உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கையில் எண்ணெய் தடவி சின்ன சின்ன ரவுண்டு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உருட்டி வச்சதை மாவில் முக்கி எடுத்து பொரிச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, எல்லாம் ஒட்டிக்கும். இது சீக்கிரமே பொரிஞ்சிடும். திருப்பி விட்டுருங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு லைட் கோல்டன் கலர் வந்தோன்னு எடுத்துடலாம். சுசியம் இல்லை மோதகம் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களுக்கு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.